பூண்டு சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 25 பல் பூண்டு போடுறேன். கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இனி சின்ன வெங்காயம் 10 போடுறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். ஏழு வரமிளகாய் போடுறேன். புளி சின்ன நெல்லிக்காய் அளவு போடுறேன். நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். வரமிளகாய் கருகிடக்கூடாது. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து லேசாக அரைச்சிக்கணும். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மை போல் அரைச்சிக்கணும். அதே பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போடுறேன். கடுகு பொடிஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். கறிவேப்பிலை போடுறேன். இனி அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இதை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.